ம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஃபேர் சீரீஸ் எபிசோட் 5 பார்ட் 2. ஸ்டார்டிங்கில் பிளங் வந்து பியானோ வாசிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுடைய நோட்ஸ் எடுத்து வச்சு பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து அங்கே பப்புக்கு போகணும் இல்லையா, அதனால. இப்போ வான் வராங்க. வான் வந்ததும் இவங்க எழுந்துட்டு, இப்போ நீ ஓகேவா, ஏன் ஃபேஸை பார்த்தா ஒரே டல்லாக இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க மாதிரி இருக்கு, ஏன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. அப்படியே கிட்ட டக்குன்னு வான் வந்துடுறாங்க. கிட்ட வந்து 2-3 டைம் கிஸ் பண்ணிடுறாங்க லிப்ஸ்லேயே. இவங்க அப்படியே ஷாக்லேயே நின்றுட்டு இருக்காங்க. ரொம்ப நேரமாக வானதுக்கு அப்புறம் கூப்பிடுறாங்க. பிளங்குக்கு காதலே விழல. அதுக்கப்புறம் அவங்க வாங்கிட்டு வந்த கிஃப்ட்டை கொடுக்குறாங்க. இது உனக்காக நான் வாங்கிட்டு வந்தேன், நல்லா இருக்கா பாருன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நைஸ், நல்லா இருக்கே, பட் ஆனால் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் போலையே, இவ்வளோ காஸ்ட்லியான ஃபோன் எனக்கு எதுக்கு வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த கிராப்பி ஃபோனை முதல்ல தூக்கி போடு, நீ டெக்ஸ்ட் பண்ணனோடனே நான் எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா. இந்த காஸ்ட்லி ஃபோனை காஸ்ட்லின்னு நினைக்காத, என்னுடைய பீஸ் ஆஃப் மைண்டுக்கு தான் நான் இதை வாங்கினேன். நீ எங்கே இருக்க, எப்படி இருக்க, நான் தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதுக்காக மட்டும்தான் நான் இந்த ஃபோனை வாங்கினேன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கும் ஹாப்பியாக இருக்குது. அப்போது நான் எப்போ பப்புக்கு போகலாம், நீ ஏக்கிட்ட பேசுனியான்னு சொல்லி கேட்குறாங்க. பேசிட்டேன், நாளையிலேருந்து போகலான்னு சொல்லிட்டு சோகமாக சொல்கிறாங்க. அதுக்கு பிளங், உனக்கு பிடிக்கலன்னு எனக்கு நல்லா தெரியுது, நீயும் கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கோங்கிறாங்க. ஆமாம், எனக்கு சுத்தமாக பிடிக்கல நீ அங்கே போகிறது, இருந்தாலும் உன்னுடைய கெரியருக்காக மட்டும்தான் நான் அங்கே அனுப்புகிறேன்னு சொல்கிறாங்க. இவங்களை எப்படி கூல் பண்ணுறதுன்னே பிளங்குக்கு தெரியல. அப்படியே நின்றுட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் ரூமுக்கு போயிடுறாங்க. ரூமுக்கு போயிட்டு அங்கேருந்து டெக்ஸ்ட் பண்ணுறாங்க வானுக்கு. புது ஃபோன் இருக்கு இல்லையா, அதில் எல்லாத்தையும் இன்சர்ட் பண்ணி டெக்ஸ்ட் பண்ணுறாங்க. டெக்ஸ்டிங்கில் கொஞ்சம் கிண்டலாக காமெடியாக அந்த மாதிரி பேசுகிறாங்க. ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டு நான் உனக்கு தான் பண்ணுறேன், ஏன்னா ஃபோன் வாங்கி கொடுத்த ஓனர் இல்லையா, அதனால் உங்களுக்கு தான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்களுடைய லவ்வை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. டக்குன்னு வான் அந்த ரூமுக்குள்ளே வந்து, இது டெக்ஸ்ட்டில் தான் பண்ணணும் இல்லை, லவ்ங்கிற ஒரு வேர்டு, அந்த ஒரு வேர்டை நீ என்கிட்ட டைரெக்டாகவே சொல்லலாம், டெக்ஸ்ட்டில் தான் சொல்லணுமா என்ன, ஏன்ட்ட டைரெக்டாக சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படியே வானை கிட்ட கொண்டு வந்து ஐ லவ் யூ வான்னு சொல்லிட்டு 2 கையும் பிடிச்சிட்டு சொல்கிறாங்க. வானுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதுக்கப்புறம் 2 பேரும் தூங்க போயிடுறாங்க. தூங்க போகும்போதும் பிளங்கு அப்படியே வானையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் பார்க்குறாங்கன்னா, அவங்க கிஸ் பண்ணாங்க இல்லையா, அந்த சீனை யோசித்து பார்க்குறாங்க. அவங்களுக்கு அதை யோசிக்கும் போது என்னமோ பண்ணுற மாதிரி இருக்குது. இதை வான் தூங்கிக்கிட்டே நோட் பண்ணிடுறாங்க. திரும்பி கிஸ் பண்ணுறாங்க. அதுக்குள்ளே இவங்க திரும்பி படுத்துக்கிறாங்க. தூங்கின மாதிரி பிளங் நடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க கூப்பிட்டு பார்க்குறாங்க. பிளங் எழுந்திருக்கவே இல்லை. பட் இந்த பக்கம் திரும்பிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க பேக் நெக்கில் இவங்க கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு அது கூசுது. ஸோ டக்குன்னு தூக்கத்தில் கை போடுற மாதிரி அவங்க மூஞ்சில் கை போட்டுடுறாங்க. அதுக்கப்புறமும் வான் கூப்பிட்டு பார்க்குறாங்க. இவங்க எழுந்திருக்கவே இல்லை. அதுக்கப்புறம் 2 பேரும் ஹக் பண்ணிட்டு தூங்கிடுறாங்க. மார்னிங் இவங்க ஒர்க்கை பார்க்கறதுக்கு ஹோட்டலுக்கு போயிடுறாங்க. அங்கே போயிட்டு அங்கே பியானோ வாசிக்கிறாங்க. அங்கே உள்ளவங்களுக்கெல்லாம் அது ரொம்பவே பிடிச்சிருக்கு. எல்லாரும் கிளாப் பண்ணுறாங்க. இவங்கள மரியாதைப்படுத்துகிற விதமாக ஏக்கு அவங்க கையை பிடிச்சி கூப்பிட்டு வந்து எல்லாரும் முன்னாடியும் 2 பேரும் முன்னாடி இது பண்ணி ஒரு வணக்கம் வைக்கிறாங்க. இதெல்லாம் வச்சதுக்கப்புறம் அவங்கள மரியாதைப்படுத்துகிற விதமாக கையில் கிஸ் பண்ணுவாங்களாம். அதை தான் ஏக் பண்ண போவார். பட் அதுக்குள்ளே அந்த இடத்துக்கு வான் வந்து அங்கே இருக்கிற ஒரு ட்ரிங்க்ஸ் எடுத்து ஏக் மேலே ஊற்றிட்டு பயங்கரமாக திட்டிடுவாங்க. அப்போவும் பிளங்கு ஏக்குக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா இது யூஷுவலாக ஒரு ஹோட்டலில் வாசிக்கிறவங்களுக்கு பண்ணுற ஒரு மரியாதையான விஷயம். ஸோ இது எனக்கு தப்பாக தெரியல, நீ ஏன் இதை தப்பாக நினைக்கிற, சொன்னால் கேளுவான்னு சொல்லுவாங்க. பட் வான் அதை கேட்கவே மாட்டாங்க. கண்ணா பின்னான்னு திட்டிடுவாங்க. அதுக்கு ஏக், இதை அவங்க பண்ணி தான் ஆகணும், நான் காசு கொடுத்துருக்கேன், அதுக்கான இதை அவங்க பண்ணி தான் ஆகணுங்கிற மாதிரி ஏக் சொல்கிறாரு. அதுக்கு ஏக் மூஞ்சில் பணத்தை விட்டு எறிஞ்சிட்டு வராங்க வான். வெளில வந்ததுக்கப்புறமும் பிளங்கு வானை திட்டுறாங்க. இந்த மாதிரி நீ பண்ணுறது கொஞ்சம் கூட நல்லா இல்லை, இது யூஷுவலான விஷயந்தான், இதை ஏன் நீ பெருசு பண்ணுற, ஒரு அளவு தான் இருக்கு ஒருத்தவங்களை வந்து இது பண்ணுறதுக்கு, நீ ரொம்ப பண்ணுறவான்னு சொல்கிறாங்க. அதுக்கு வா, நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன், பட் நீ என்னை திட்டிகிட்டு இருக்க, அது உனக்கு தெரியுதான்னு கேட்குறாங்க.
நீ என்ன ப்ரொடெக்ட் பண்றேன்னு எனக்கு நல்லா தெரியுது. பட் அது வெளிக்காட்டுறதுக்குன்னு வேற விதம்லாம் இருக்கு இல்லையா, அதுல பண்ணு. இந்த மாதிரி பண்ணாத, உன்னதான் எல்லாரும் தப்பா நினைப்பாங்க. அது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலன்னு சொல்லிட்டு வான்ட்ட சொல்றாங்க. வானும் அப்படியே சைலண்டா இருக்காங்க. இனிமே நீங்க வராதன்னு சொல்லிடுறாங்க. அதோட 2 பேரும் வீட்டுக்கு போயிட்டு அதை பத்தி பேசுறாங்க. அப்பவும் டென்ஷனா தான் பேசிக்கிறாங்க. வான் ரொம்பவே கோவமா இருக்காங்க. அந்த இடத்த விட்டு போக பாக்குறாங்க. அப்ப பிள்ளைங்க அவங்களை கூப்பிட்டு எங்க போறேன்னு கேக்குறாங்க. நான் வந்து குளிக்க போறேன்னு சொல்றாங்க. சரி இரு, நம்ம 2 பேரும் சேர்ந்து குளிக்கலான்ட்டு சொல்றாங்க. உடனே கொஞ்சம் கூட வான் யோசிக்காம அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதாவது பிள்ளைங்களோட ட்ரெஸ்ஸை வான் ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் ஷவர்ல போய் குளிக்கிறாங்க பாத்டப்ல. அப்பவும் பிள்ளைங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ இவ்வளோ ஹார்ஷா ஒருத்தவங்கள்ட்ட பிஹேவ் பண்ணக்கூடாது. ஏக் நினைச்சிருந்தா அங்கவே உன்னை என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம். ஏன்னா அது அவன் இடம், அவனோட பிளேஸு. ஸோ என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம். எதுவுமே பண்ணல. ஏக்கால முடிஞ்ச வரைக்கும் அவங்ககிட்ட ரொம்பவே பணிவா நடந்துக்கிறான். உன்னை அவன் ரொம்ப லவ் பண்றான், அது எனக்கு பார்த்தாலே தெரியுது. ஸோ அவங்ககிட்ட ஹார்ஷா நடந்துக்கிறது கொஞ்சம் நிறுத்துன்னு சொல்றாங்க. உடனே வான் டென்ஷன் ஆயிடுறாங்க. இந்த நேரத்துல இன்னொருத்தவங்களை பத்தி தான் நீ பேசுவியா, இங்க வான்னு சொல்லிட்டு கிட்ட பிடிச்சி எடுத்து அவங்க முன்னாடி உட்கார வச்சுக்கிறாங்க. வான் நீ என்ன பண்றேன்ட்டு சொல்றாங்க. குளிக்கும் போது கொஞ்சமாவது பீஸ் ஆஃப் மைண்டோட குளி. இந்த நேரத்துல இன்னொருத்தவங்களை பத்தி பேசணுமா, கம்முனு இருன்னு சொல்லிடுறாங்க. சரி நான் இன்னொருத்தவங்களை பத்தி பேசல விடுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வான் பிள்ளைங்க நிறைய கிஸ் பண்றாங்க. பிள்ளைங்க அதுக்கு ஹே வான் கம்முனிருன்னு கத்துறாங்க. அவங்க அதை விடவே மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம கண்ட இடத்துலயும் கை வைக்கிறாங்க. அதுக்கும் பிள்ளைங்க திட்டுறாங்க. உனக்கு இது பிடிக்குன்னு எனக்கு நல்லா தெரியும், நீ என்கிட்ட போய் சொல்லாதங்கிறாங்க. உனக்கு எப்படி தெரியும்னு கேக்குறாங்க. எனக்கு தெரியும் அப்படின்னுட்டு அவங்க கையை பிடிச்சி மேலே எடுப்பாங்க. இதோ உன் உடம்பு ஃபுல்லா கூஸ் பம்ஸ் இருக்கு, அதை வச்சுதான் உனக்கு இது பிடிக்கணும், எனக்கு நல்லா தெரியும். ஸோ நீ என்ன ஏமாத்தலான்னு நினைக்காதங்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீ என்ன ஏமாத்தாத, நீ இந்த மாதிரியே பண்ணிட்டு இருக்காது, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போறாங்க. வெக்கப்பட்டுக்கிட்டு தான் போறாங்க. அதுக்கப்புறம் வான் அவங்கள பார்த்து ஸ்மைல் பண்றாங்க. அதோட இந்த பார்ட் முடிஞ்சிருது. நெக்ஸ்ட் பார்ட்ல மீட் பண்ணலாம்.